பாரி போரில் இறங்கினால் அவனை வீழ்த்தும் வியூகம் என்ன? நமது படையை செம்மலையின் இடப்புறத்தில் உள்ள புலி அருவியை நோக்கி நகர்த்தலாம். மரங்கள் அதிகமில்லா சமவெளி பகுதி அது. நமது படை போருக்கு ஆயத்தமாய் அங்கு காத்திருக்கும். புலிகரட்டின் மேல் மீதம் இருக்கும் நமது விற்படையினரும் படையின் நடுவில் குதிரைப்படையும் இருக்கும். நீங்கள் படையின் பின்னிலையில் நிலை கொள்ளுங்கள். பரம்பின் படையை எதிர்நோக்கி இருப்போம். பரம்பின் படை வருகையில் நமது படையின் அத்தனை வீரர்களும் பாரியை நோக்கி அம்பு போல் குவிந்து முன்னேறுவர். போரின் நோக்கமே பாரியை அழிப்பது. குதிரைப்படையை நான் வழிநடத்தி பாரியை நோக்கி செல்கிறேன். சமவெளி போரில் நமது ஆதிக்கம் மேலோங்கும். பாரி உறுதியாக போரில் இறங்குவான் என்று ராசசிம்மன் அறுதியிட்டு கூற செம்மாஞ்சேரல் இசைந்தான். சேரப்படை புலி அருவியை நோக்கி நகர்ந்தது. செம்மலையின் மீது பாரி ஆவேசமாக உரிமையை கொண்டு வா என்று கூற ஆதிரை அனுப்பியிருந்த தோளுரைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் ஒருவன். சில கத்திகளை கொண்ட உரிமையை பயன்படுத்தும் போதே உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் பலர். இந்த உரிமையில் இருக்கும் 32 கத்திகளில் ஒரு கத்தி திரும்பினாலும் பாரியின் உடல் பிளந்துவிடும். பகைவருடைய கத்தியின் பணியை இவனது கத்தியே செய்துவிடுமே என்ற வாரியன் பதைபதைத்தார். தோளுரைகளிலிருந்து 2 உரிமைகளையும் பாரி உருவி எடுத்தான். உருவிய வேகத்தில் இரண்டையும் உதற அனைத்து கத்திகளும் தேனீக்களை போன்ற ஒலியை எழுப்பி உயர்ந்தன. சூரிய ஒளியில் மின்னிய கத்திகள் ஒன்றோடு ஒன்று உரச நெருப்பு பொறிகள் பறந்தன. 2 உரிமைகளையும் பாரி பயன்படுத்தப் போகிறான் என்று உணர்ந்த வாரியன் உயிர் உறைந்து போனார். 2 உரிமைகளிலும் இருக்கும் 64 கத்திகளை ஒரே நேரத்தில் சுழற்றினால் கட்டுப்பாடின்றி இருக்குமே என்று வாரியன் துடித்தார். மனிதன் தறிகெட்டு செல்கையில் சீர்படுத்துவது வளர்ப்பும் சூழலுமே. பாரிக்கு அனைத்துமாய் இருந்தவள் ஆதிரை. எல்லா நேரங்களிலும் ஆட்கொண்டு வழி நடத்துபவள். தனி மனித இறப்புகள் பரம்பை பாதிக்க கூடாது. உனது உயிரை விட பரம்பே முதன்மையானது என ஆதிரை உரைத்த வார்த்தைகள் மனதில் எதிரொலித்தன. பாரியின் முழங்கால் தளர்ந்து போக மெதுவாக நிலவனின் அருகே அமர்ந்தான். பரம்பு என்பது பல்லுயிர் குடும்பம்.